ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போற இனிமே லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோட் 6 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட்லாம் நோட்டிஃபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவங்களும் விழுந்து சிரிச்சுன்னு இருக்காங்க. இந்த மாதிரி பாடுறா இவனை, இந்த மாதிரி எவ்வளவு பேசிட்டு போனா, ஆனா அங்க பார்த்தா இவனுக்கு ஒண்ணுமே பவர் இல்லையா இப்படின்னு இவங்களும் நம்ம ஹீரோவை பத்தி அங்க தப்பா பேசி சிரிச்சுன்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் அங்க ஒரு மாதிரி ஆயிடுறான். இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு சொல்றா, நீ வந்து உன்னோட மனசை தளர விடாத. ஆனா நம்ம ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி நான் எல்லாமே கரெக்டா தானே பண்ணேன், இருந்தாலும் என்னோட கல்டிவேஷன், அதாவது என்னோட பிளட் எதுக்கு காட்டல, இதனாலே அவனும் அங்க யோசனை இருக்க. இதை பார்த்து அவனும் சொல்றான், பாருப்பா இவனை இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து எவ்வளவு ஷோ பண்ணா, இப்ப பாரு ஒண்ணுமே இல்லாம நிக்கிறான், இவனுக்கு இது தேவைதான் இப்படின்னு இவங்களும் அங்க தப்பா சொல்ல இருக்க. இதை கேக்குற நம்ம ஹீரோக்கும் அங்க ஒரு மாதிரி இருக்கா. இதனாலே அவனும் திரும்பி போயிட்டு அந்த கல்லை திரும்பவும் தொட ஆரம்பிக்கிறான். இவனும் அவனோட கண்ணை மூடி அவனோட முழு மனசோட அந்த கல்லத்தோட அங்க பார்த்தா லைட்லாம் எரிய ஆரம்பிக்குது. அந்த லைட்டும் அப்படியே கோல்டா மாற அங்க இருக்க ஆளுங்களுக்கும் அங்க கண்ணே தெரியல. இந்த மாதிரி இந்த லைட்டு இது வந்து எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குன்னா, இந்த மாதிரி என்னோட கண்ணே தெரிய மாட்டேன். இந்த சைடு அவங்களும் கலாச்சாங்களே, அவங்களும் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி இது கோல்டு கலர் தானே, இது வந்து ஹெவனோட கலர், இது வந்து எப்படி அவனுக்கு கிடைச்சது இப்படின்னு அவனும் இவனை அடிச்சுன்னு இருக்கான். இவனுக்கு வந்து எவ்வளவு தைரியம் இருக்கும், இந்த மாதிரி நம்ம முன்னாடி இவன் ஷோ ஆஃப் பண்ண இருக்கான். இந்த சைடு அங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியமா இருக்க. இப்பதான் அவனே திரும்பி நிக்கிறான். இவன் திரும்பின அடுத்த செகண்டே அவர் அனௌன்ஸ் பண்றாரு, இவனோட கிரேட் வந்து கோல்டன் கிரேட். இதை கேட்ட அவங்களாலையும் அங்க நம்ப முடியல. இது வரைக்கும் இவனுக்கு எந்த விதமான கிரேடும் இல்ல, ஆனா எப்படி இவனுக்கு கிரேடு கிடைச்சது. ஆனா நம்ம ஆளு அவன் பார்த்த கனவு உலகத்திலே எதோ புலமின் இருக்கான். இந்த மாதிரி இதெல்லாம் ரபிஷ் ஆனதுதான், இதெல்லாம் என்னது இப்படின்னு அவனும் எதோ புலமின் இருக்க. அங்க பார்த்தா அந்த ஸ்டிக்கர் மாதிரி ஏதோ ஒண்ணு மூஞ்சில ஒட்டி வச்சிருந்தால அதுவும் பந்து போயிடுது. இதை பார்த்து அவனை டக்குன்னு பிடிச்சி அதை மாட்டிக்கிறான். இதெல்லாம் பார்த்து அவங்களாலையும் அங்க நம்ப முடியல. இது ஒரு செகண்ட் இவன் வேற மாதிரி தெரிஞ்சானே, ஆனா அவங்களுக்கும் ஒன்னும் புரியல. இந்த சைடு அதே லேடியை தான் காட்டுறாங்க. அதுவும் சொல்லுது, ஓ இவன் வந்துட்டானா, இது இவன் தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த மாஸ்டரும் சொல்றாரு, இந்த மாதிரி உங்களோட கிரேட் எல்லாம் டெஸ்ட் பண்றது, அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் நாங்க முடிச்சிட்டோம். இப்படி ஒரு சொல்ல இருக்க. நம்ம சூவோட அப்பாவும் இந்த சைடு வந்துன்னு இருக்காரு. இப்படி உங்க 2 பேரும் அங்க வந்துன்னு இருக்க. அந்த 2 பேருமே அங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க 2 பேருமே அந்த டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை கேட்ட நம்ம சூவும் கேட்கிற, இந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் கிரேட்ல இருக்க ஆளுங்க யாராச்சும் உங்களுக்கு கிடைச்சாங்களா? கிடைச்சாங்க, ஒரு 3 பேர் கிடைச்சாங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கவன் ஒரு லோயர் கிரேட், அவன் வந்து அவனோட பவர். ரெண்டாவது அவனுக்கு எந்த விதமான கிரேடும் இல்ல, ஆனா இப்படின்னு இவனை சொல்லான்னு வர. அந்த லேடியும் வந்துட்டு, நம்ம வந்து இதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம் இப்படின்னு அவங்க 3 பேருமே ஒரு சைடா கூட்டும் போது இதனாலேயே அவராலையும் எந்த விதமான விஷயமா சொல்ல முடியல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனும் ஒரு சைடா ஓடி போய் இருக்கான். அங்க பார்த்தா முன்னாடியே ஒரு பெரிய போர்ட்டலா இருக்கு. இப்பதான் அங்க இருக்க அந்த மாஸ்டரும் சொல்றாரு, இது என்ன போர்ட்டல்னு தெரியுதா, இதுதான் உங்களோட பேட்டில் ஏரியா, இதுக்குள்ளதான் நீங்க எல்லாருமே போக போறீங்க. இதுக்குள்ள போனக்கு அப்புறம் நீங்க வந்து காட்டுக்குள்ள போவீங்க. அங்கெல்லாம் போனக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த மிஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணோம். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு ரிவார்டா இம்மார்டல் ஹர்ப் வந்து கிடைக்கும். இது கேட்ட அங்க இருக்க ஒருத்தனும், என்னது 10 வருஷம் பழமையான இம்மார்டல் ஹர்பா, அது வந்து ரொம்பவே ரேரான ஒரு ஹர்பாச்சு, அது வந்து இவங்க இப்படியே தராங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவை யோசிக்கிறான், அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா என்ன? இப்பதான் அதுவே சொல்லுது, இம்மார்டல் ஹர்பா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். இதை கேட்டக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் புரியுது. அதனாலே அவனும் சொல்றான், நான் வந்து கண்டிப்பா அதை அடைவேன். இந்த சைடு அங்க இருக்க ஒருத்தனும் அங்க போய் சொல்றான், இந்த மாதிரி நீங்க வந்து அந்த ஹர்பை எல்லாருக்கும் தர்றது சரியா இருக்காது. ஏன்னா நீங்க சொல்ற ப்ராசஸ் பார்த்தா இது வந்து ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கு, ஆனா அங்க ஒன்னே ஒன்றா இருக்கு, இங்க நிறைய பேர் இருக்கும். இதெல்லாம் கேட்ட அவரும் சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ஈஸியா இருக்காது. இந்த மாதிரி நீங்க எல்லாருமே அதை அடையணும்னா நீங்க எல்லாருமே டேஞ்சரஸான விஷயத்த எல்லாத்தையும் தாண்டி போகணும். அதாவது நீங்க போற வழியில ஒரு செயின் இருக்கும், அது தப்பி தவறி கூட நீங்க சாதாரணமான செயின் நினைக்க கூடாது, ஏன்னா அது ஃபுல்லாவே கரண்டால பாஞ்சுன்னு இருக்கும். அதை தொட்டா அவ்வளவுதான், நீங்க அங்கேயே செத்துருவீங்க. இதே மாதிரி இன்னமும் நிறைய விஷயம் இருக்கு. இப்போ வந்து உங்களோட பேட்டில் வந்து தொடங்க போகுது. இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தா அவ்வளோ சொல்றா, நான் வந்து 9வது ரேங்க்ல இருக்கேன், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றது நல்லதா இருக்கும். இருந்தாலும் அவன் சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து பாத்துக்கிறேன், ஆனா இருந்தாலும் அவன் சொல்றான், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஏன்னா அது உதவியா இருக்கும். இதை கேட்ட அவனும் யோசிக்கிறான், இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு எவ்வளவு நல்ல இதயம், அதுவும் இல்லாம இவ கைண்டா இருக்கா. நீங்க வந்து என்ன இது வரைக்கும் வாங்க போங்கன்னு தானே கூப்பிட்டீங்க, இது வரைக்கும் நீங்க கூப்பிட்டதெல்லாம் போதும், நீங்க இனிமே என்ன ஜாயின்னு கூப்பிடலாம். இதை பார்த்தோன்னே பையப்பொலிக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா இவ அவ்வளவு அழகா இருக்கால அதனாலேயே. இதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாருமே டீம் போட்டு அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவாங்க தலையாட்ட இவங்களும் அதுக்குள்ள போறாங்க. இவங்களும் போனக்கு அப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் உள்ள வராங்க. அங்க பார்த்தா அந்த பொண்ணு சொல்றான், இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த செயினோட டைரக்ஷன் வந்து தெரியுது, நம்ம வந்து அநேகமா இந்த சைடு வழியா தான் நம்ம போனோம். இதனாலே இவங்களும் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க பார்த்தா அந்த செயினும் இருக்கு. இவங்களும் அதை பார்த்து கிராஸ் பண்ணலான்னு இருக்காங்க. இருந்தாலும் அங்க பார்த்தா ஏதோ ஒரு கத்தி மாதிரி ஏதோ ஒண்ணு உருவாகுது. அதுவும் உருவான அடுத்த செகண்டே அந்த செயினையும் வெட்டி போட்டுது. இதை பார்த்து அவளும் அங்க கத்துறான், இந்த மாதிரி தயவு செஞ்சு அதை வெட்டாதீங்கன்னு. இருந்தாலும் அவங்க எந்த விதமான கருணையும் காட்டாம அந்த செயினை வெட்டி விட்டுறாங்க. யாராதுன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவங்களுக்கு வயிறு எஞ்சதுல அவங்க தான். இதனாலே இவங்களும் முழிச்சுன்னு இருக்க. இங்கே இந்த எபிசோட முடியுது.
போகுது. இவங்க வந்து எப்படி இந்த செயினை கிராஸ் பண்ணி போவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு அதுக்கத்த ஒரு எபிசோட்ல தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ கீழே லைக் பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும். இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் sayonara.